அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் ஸ்டடி ரூம் எந்த பகுதியில் வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லது, எந்த பகுதியில் இருந்தால் குழந்தைங்க நல்ல விதமாக படிப்பாங்க, அவங்க படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான திசை என்னது, அந்த ரூம் எந்த மாதிரியான நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. பொதுவாகவே நம் வீட்டோட வடகிழக்கில் இருக்கிற அறையில் குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி ரூம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கிழக்கு அறையில் அமைக்கிறது நல்லது. சரி, வடகிழக்கு கிழக்கு இரண்டு பகுதியிலையுமே ஸ்டடி ரூம் அமைக்கிறதுக்கான அமைப்பு நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா தெற்கு பகுதியிலையும் நேரடியாக மேற்கு பகுதியிலையும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வடமேற்கில் ஒரு ரூம் இருந்தது அப்படின்னா அந்த ரூமில் ஸ்டடி ரூம் அமைக்கலாம். ஆனால் படிக்கிறது கிழக்கு முகமாக குழந்தைங்க இருந்து தான் படிக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த பகுதியில் இருந்து படித்தாங்கனாலுமே அவங்க கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர் டேபிள் போட்டு படிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்கான சேர் டேபிளை மேற்கு சுவரை ஒட்டி கிழக்கு நோக்கி இருந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். கிழக்கு சுவரில் ஒற்றாத அளவுக்கு அந்த டேபிள் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க புக்ஸு செல்ஃப் தெற்கு சுவர்லையோ அல்லது மேற்கு சுவர்லையோ இருக்கிற மாதிரி அதை ஒட்டி வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கம்ப்யூட்டர் வைக்கிறவங்க கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு, வடமேற்கு திசைகள்லையும் வைக்கணும். எப்போவுமே படிக்கிறவங்க தென்மேற்கு ரூமில் அமர்ந்து படிக்கிறது நல்லதே இல்லை. அதே போல் தென்மேற்கு பகுதியிலையும் தெற்கு நோக்கியும் படிக்கிறது எப்போவுமே கூடாது. தெற்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ அமர்ந்து படிக்கிறது எப்போவுமே கூடாது. வடக்குலையும் கிழக்குலையும் நோக்கி படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல் அமைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நாம் அந்த ஸ்டடி ரூமுக்கு ஏற்ற கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட் க்ரீன், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, லைட்டு எல்லோ, இந்த மாதிரியான நிறங்கள் படிக்கிறது அறைக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்க நல்ல விதமாக படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதவங்க யாருமே கிடையாது. இந்த வாஸ்து முறைகளை கடைப்பிடிச்சு பாருங்கள், அவங்க நல்ல விதமாக படிக்கட்டும். இதே போல் நம்ம சேனலில் கிச்சன், ஸ்டடி ரூம், பூஜை அறை இதற்கான நிறைய வாஸ்து குறிப்புகள் நம்ம சேனலில் இருக்குது. மேலே ஐகார்டில் அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீடுகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.